இப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்புல 3 நபர்களுக்காக அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, 3 நபர்களுக்காக நாளை மறுமையில் நானே அவர்களுக்காக வாதாடுவேன். வேற யாரும் எந்த சாட்சியும் தேவையில்லை. இந்த 3 நபர்களுக்காக நாளை மறுமையில நானே வாதாடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அந்த 3 நபர்கள் யார் என்றால், ரஜுலுன் அத்தா பி சும்ம கதர, ஒருத்த என் பேரை சொல்லி அல்லாஹ் மேல சத்தியமா நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை ஏமாத்திடுவான்ல, அந்த ஏமாத்தினவனை நானே நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். எந்த ஆதாரமும் தேவையில்லை. அவன் என் பேரை சொல்லியே ஏமாத்திருக்கான், அவன் என் பேரை சொல்லியே அடுத்தவங்களை ஏமாற்றி இருக்கிறான். அப்ப அவனுக்கு முதல்ல அவன் மீது போர் தொடுக்கக்கூடியவன், அவன் மீது வழக்கு தொடுக்கக்கூடியவன் நான் தான். நானே அவனுக்காக வழக்காடுவேன், நானே அவனை கேள்வி கேட்பேன். ஒண்ணு. வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, இரண்டாவது மனிதன் அடிமையை விக்கலாம், உரிமை இருக்கு. ஆனா ஒரு ஹுர்ரான மனிதனை, அடிமை அல்லாத சுதந்திரமான ஒரு மனிதனை ஒருத்தண்ட போய் இவன் அடிமைன்னு சொல்லி ஏமாத்தி வித்து அந்த காசை திண்டான்ல, அவனையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்னா, ஏமாற்றி செய்கிற வியாபாரங்கள் அனைத்தையும் இது குறிக்கும். எந்தெந்த வியாபாரங்கள் ஏமாற்றி விற்கப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அத்தனை வியாபாரத்தையும் இது குறிக்கும். எது குறிக்கும்? ஏதாவது குறைகள் இருந்தா கூட அந்த குறை சொல்லப்பட்டு விற்கப்படணுமே தவிர, எப்படியாவது இதை ஓட்டி விட்டுறணும்னு நினைச்சு யார் தலையிலையாவது கெட்டி குட்டா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தை அல்லாஹ் இவன் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. யா அல்லாஹ், இந்த ஆள்கிட்ட போய் நான் இந்த பொருளை வாங்கினேன், ஓட்ட பொருள், உடசலான பொருள், என் தலையில வச்சு கட்டிட்டா இருந்தாலு அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தானே முன் வந்து வழக்கு தொடுத்து அவன் விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொன்னார். 2வது நபர். 3வது நபரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்திஹி அஜ்ருஹு, ஒருத்தன் இன்னொருத்தரை வேலைக்கு வச்சு, தொழிலாளியா வச்சு அவன்கிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி அவனிடத்தில் சொல்லப்பட்ட கூலிய கொடுக்காம ஏமாத்தினான்ல, அவனுக்காகவும் நானே வாதாடுவேன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சில பேர்ட்ட அந்த பழக்கம் இருக்கும், வாங்க வேலை முடிச்சிடும், இல்ல எவ்வளோன்னு பேசி, அதான் நீங்க என்ன கேட்டாலும் தரலாம், வாங்க அதுல என்ன இருக்கு, நீ வேலை செய்ய போற, நீ என்ன புது ஆளா, எப்போ நம்மள்ட்ட தானே நீ வேலை செய்யற, நீ தானே செய்யற அப்படின்லாம் ஆசையா அப்படி தேன் ஊத்துற மாதிரி பேசி கூட்டு வந்து வேலையை வாங்கிக்கிறது. வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி, வேலையா செஞ்சிருக்க, நீ இப்படியா செய்யறது வேலை, இன்னும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்கு இதுல இப்படி இருக்கு, எவ்வளவு பேசணும் அவ்வளவுலாம் தர முடியாது, இவ்வளவுதான் வச்சுக்க. பேசுனது ஒண்ணு, கொடுக்கறது ஒண்ணு. இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு, ஒருத்தன்ட்ட கூலிக்கு பேசி வேலைக்கு அமர்த்தி அவனுக்குண்டான வேலையும் வாங்கிட்டு வலம் யுக்திஹி அஜ்ருஹு, அவனுக்குண்டான உரிமை என்னவோ அவனுக்குண்டான சம்பளம் என்னவோ அதை கொடுக்காமல் தவிர்க்கிறான அவன் நாளைக்கு அல்லாஹ்ட்ட வந்து, யா அல்லாஹ் இந்த ஆள் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்ல, நானே அவனுக்காக வாதாடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு உரிமை தொழிலாளர்கள் விஷயத்துல செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ், ஒரு பனு இஸ்ரவேலர்கள் நடந்த கதைய சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. 3 மனிதர்கள் ஒரு குகையில போய் மாட்டிக்குவாங்க. ஒரு மேலையிலிருந்து பாறை வந்து விழுந்து அதை அடைச்சிரும். 3 பேரும் அல்லாஹ்வுக்காக செஞ்ச நல்லது சொல்லி துஆ செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து துஆ செய்வார்கள். அதுல ஒருத்தர் துஆ செய்வார், யா அல்லாஹ், நான் ஒருத்தனை வேலைக்காரனை வச்சிருந்தேன், அவன் என் கூட கோச்சுக்கிட்டு சம்பளத்தை வாங்காமலே ஓடி போயிட்டான். சில சமயம் அதெல்லாம் நடக்கும். 10 நாள் வேலை செஞ்சிருப்பாரு, 15 நாள் வேலை செஞ்சிருப்பான். இவர்கிட்ட கேட்டா இந்த தரவும் மாட்டாரு, விடவும் மாட்டாரு. விட்டாலாவது பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம். இருந்தாலும் விடவும் மாட்டாரு, வேலையாட்டே மாட்டி விட்டுருவாரு. அதனால எப்படியாவது ஓடினா போதும் அப்படின்னு நினைச்சு சில வேலைக்காரங்க என்ன செஞ்சிருது, முதலாளிட்டேந்து தப்பிச்சம் பழச்சோன்னு உழைச்சு ஓடிடுவாங்க. 10 நாள் வேலை செஞ்சிருப்பான் பாவம், 15 நாள் வேலை செஞ்சிருப்பான். அதுக்குண்டான பணம் கொடுக்காமலேயே, காசு கொடுக்காமலேயே போயிடுவான். இப்ப முதலாளி என்ன நினைப்பாரு, நல்லதா போச்சு, 10 நாள் சம்பளம் மிச்சம், அடுத்தவனை பிடி. அடுத்தவனும் இருக்கிறவனா பிடிக்க கூடாது, 10 நாள்ல ஓடுறவனா பிடிக்கணும், அப்பதான் சம்பளம் குடிக்காம வாழலாம். அப்படி யோசிக்கிறோம். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ்,
என்கிட்ட அவருக்குண்டான சம்பளத்தை வாங்காமலேயே ஓடிட்டாரு. நான் அந்த சம்பளத்தை வச்சு என் தொழில போட்டு அதை முதலீடா வச்சு நான் தொழில் செஞ்சேன். என்னுடைய தொழிலோட சேர்த்து அவருடைய பணத்தையும் சேர்த்து போட்டிருந்தேன். அது பெருகிக் கொண்டே வந்தது. ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல போனவன் திரும்பி வந்தான். வந்து நல்லா இருக்கீங்களா முதலாளி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். எப்படிடா இருக்க? நான் இப்படி இருக்கேன், கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அப்ப சொன்னேன், இந்த அது நிக்குது இல்ல, அதெல்லாமே ஆடுதான், எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ சொன்னேன். அவன் கேட்டான், இது எங்கேருந்து வந்துச்சு, நான் எங்க கொடுத்து வச்சேன்? இப்ப நான் சொன்னேன், நீ சம்பளத்தை வாங்காம போனல்ல, அந்த சம்பளத்தை வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அந்த முதலீடு உன்னுடைய பணம் என்னவோ அதுவும் அதனுடைய லாபமும் சேர்ந்ததுதான் இந்த ஆட்டு மந்த. இது எல்லாம் உனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது அல்ல என்று அவனிடத்தில் முழுமையாக ஒப்படைத்தேன். இதை நான் ஏன் ஒப்படைச்சேன்னா, அல்லாஹ் உனக்கு பயந்து, நீ என்ன நாளைக்கு கேள்வி கேட்டக்கூடாதுன்னு பயந்து நான் இதை செஞ்சேன் என்று அவர் ஒப்படைப்பார். பாலை முழுவதுமாக நகர்ந்து அவர்களுக்கு வழிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தர் ஒரு நாள் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு மணி நேரம் வேலை செஞ்ச மனுஷனா இருந்தாலும் சரி, அவருக்குண்டான ஊதியம் என்னவோ அந்த ஊதியத்தை கொடுக்காம ஏமாற்றும் பட்சத்தில், அல்லது நம்முடைய கைவசமே அதை வச்சுக்கிட்டோம், அவர்கிட்ட ஒப்படைக்கல என்கிற நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவரை எப்படியாவது தேடி பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். இல்லன்னா நாளை மறுமையில் அவருக்கு பதிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளிக்குண்டான, ஒரு உழைப்பாளிக்குண்டான மரியாதையை மார்க்கம் தந்தது.